இப்போ பேசின 7 வார்த்தையில் 4வது வார்த்தையான என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன், இந்த வார்த்தையை குறித்து நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஒரு நிமிஷம் நம்ம கண்ண மூடி ஜெபிக்கலாம். இயேசுப்பா, ஆண்டவரே, அப்பா, நல்ல நன்றி. நான் சொல்ல போகிற வார்த்தையை நான் நல்லபடியாக சொல்லி முடிக்க எனக்கு கிருபை தாங்க. யாரெல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்காங்களோ இந்த வார்த்தை அவங்களை தேற்றட்டும், என்னையும் கேட்டுட்டும், அவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. கைவிடப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்ட என் தேவன். இங்கே கைவிடப்பட்ட சூழ்நிலையை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இங்கே கர்த்தர் ஏன் கைவிடப்பட்டேன் என்று சொல்லி மனம் குமரி பேசுகிற நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம மத்திய 27வது அதிகாரத்தில் 28வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி, இதுல அவர் போட்டுட்டு இருந்த வஸ்திரத்தை கழட்டினாங்களாம். யாருக்காவது இந்த நிலைமை வந்தா எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ல. அந்த நேரத்தை யோசிச்சு பார்த்தாலே நம்மளுக்கு அது எவ்வளோ பெரிய வேதனையா இருக்கும். அந்த நேரத்தில் இயேசுவோட வஸ்திரத்தை கழட்டி ஒரு சிகப்பு அங்கேயே அவர் கொடுத்துருந்தாங்க. அடுத்த வசனம் 29வது வசனம், முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ண. அவர் இந்த இடத்துல பரியாசம் பண்றாங்க. நீங்க யூதரோட ராஜா தானே அப்படின்னு சொல்லிட்டு பரியாசம் பண்றாங்க. அவர் யூதரோட ராஜானே தெரியாம அந்த இடத்துல அவங்க பரியாசம் பண்றாங்க. 30வது வசனம், அவர்களே குத்தி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை சிரசில் அடிச்சாங்க தரையில. 31வது வசனம், அவரை பரியாசம் பண்ணிய பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். அவருடைய சிலுவையை தூக்க வச்சாங்க. 34வது வசனம், கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். கசப்பான ஒரு தண்ணீரை தாகம்ன்ற இருக்கிற டைம்ல கசப்பான ஒரு தண்ணீரை குடிக்க வச்சாங்க. 35வது வசனம், அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவருடைய ட்ரெஸ்ஸை சீட்டு போட்டு எடுத்துக்கொள்றதுக்கு அந்த இடத்துல கும்பலாக முன்னாடி உட்காந்துட்டு பேசிக்கிறாங்க. 38வது வசனம், குற்றமே செய்யாத நம்ம ஏசப்பா குற்றவாளிகளுக்கு நடுவில் குற்றவாளியா அறையப்பட்டார். 40வது வசனம், தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, நீயே ரட்சித்துக் கொள். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். கிண்டல் பண்றாங்க, தூஷணம் செய்யறாங்க. உங்களால முடிஞ்சா நீங்க கீழே இறங்குவாங்க சொல்லிட்டு 9வது பாயிண்ட் பார்க்கலாம். 41வது வசனம், அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரரும் மூப்பரும் பரியாசம் பண்றாங்க. அடுத்து 44வது வசனம் பார்க்கலாம். அவருடைய கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். இவங்க எல்லாரும் பேசினது பார்த்தாம கூட இருந்த அந்த 2 கலர்களும் ஏசப்பாவை இந்த நேரத்தில் நிந்திக்கிறாங்க. நம்மளாம் யாராச்சும் திட்டா என்னை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனால் அந்த நேரத்தில் ஏசப்பா எவ்வளோ வார்த்தைகளால் சொல்லி அவங்க நிந்திச்சிருக்காங்க. இந்த நிந்தனையெல்லாம் ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சு. தேவனுடைய மரணம் முன்குறிக்கப்பட்ட ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதலை நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய கழுங்களால் குணமாகிறோம். நம்முடைய மீறல்கள்னால நம்மளோட ஆக்கினா அவர்னால வந்துச்சு. அவர் பட்ட எல்லா பிசிக்கல் பெயினுக்கும் சரீர பிரகாரமான காயங்களுக்கும் ரெண்டே விஷயம்தான். ஒரு விஷயம், நம்முடைய மீறுதல்கள்னாலும் அவர் காயப்பட்டார். அடுத்தது, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். இதுதான் அவர் ஃபேஸ் பண்ணின ஃபிசிக்கல் பெயின். ஃபிசிக்கல் பெயின் மட்டும் இல்லை, எமோஷ்னல் பெயினும் கூட. அந்த எமோஷ்னல் பெயின் என்னன்னு தெரியுமா? பிதாவோடு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப். இப்போ அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன பிரிவு. அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் அவரோட எமோஷ்னல் பெயினாக எடுத்துக்கிறார் இந்த இடத்துல. ஏன் ஏசப்பா 7 வார்த்தையை பேசணும்? யாராச்சும் சொல்லுங்க. ஏன் 6 வார்த்தை பேசல? ஏன் 8 வார்த்தை பேசல? 7 பரிபூரணங்கள் இருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல 7 வார்த்தையை நம்ம பேசி ரட்சித்திருக்காங்க. லேவியராகமம் 4வது அதிகாரம் 6ஆம் வசனம். விரலை இரத்தத்தில் துவைத்து, பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் செழிக்கும் கடவுள். இங்க ஒரு காளையை பலி கொடுப்பாங்க. ஒரு இளங்காளையை பலி கொடுத்து அந்த காளையோட ரத்தத்தை பிரதான ஆசாரியன் வந்து 7 தடவை தெளிக்கணும் அந்த ரத்தத்தை. இங்க பிரதான ஆசாரியனா நம்ம ஏசப்பாவும், அந்த ரத்தத்துக்கு ஆட்டுக்குட்டியானவரா ஏசப்பாவும் தான் இருக்காரு நமக்காக. இந்த 7 வார்த்தைக்கும் இந்த வசனத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. 7 முறை தெளிச்சாதான் பரிகாரம்ன்ற மாதிரி இந்த 7 வார்த்தையும் நம்ம முழுசா கேட்டாதான் பரிகாரம் இருக்கு. இந்த இடத்துல 2 விதமான கைவிடப்பட்ட சூழ்நிலையை நம்ம பார்க்கலாம். 2 ways of separation. ஃபிசிக்கலாக அவர் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனை. 2வது, சொந்த பிதாவோடு இருந்த ஐக்கியத்தில் ஒரு சின்ன பிளவு. ஒன்றால் நான் ஒரு பொங்கல் லீவுக்கு வந்துட்டு நான் ஊருக்கு போயிருந்தேன் எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்காக. கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ்லேருந்து 9 இயர்ஸ் வரைக்கும் கேப் இருக்குது. அவர்கிட்ட பேசாமல் பார்க்காம இருந்திருக்கு. அப்படி நான் போய் பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ அப்படின்னு ஒரு ஆசையில் போயிட்டு போனோடனே பார்த்து நான் பேசலாம் இல்லை, யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு, சரி என்னால் தெரியாதுன்னு சொல்கிற பாப்பாவை நினச்சி பார்த்து போவார், கொஞ்சம் தூக்கிட்டு போவார், யாரும் எனக்கு தெரியல சொல்லிட்டு. எனக்கு இந்த வார்த்தையை நானாகவே இந்த வார்த்தையை நான் எடுக்கல. நான் சும்மா அண்ணா வந்து வாட்ஸ்அப்பில் எப்பவுமே வார்த்தை போடுங்கன்னு சொல்லலாம், நான் சும்மா போட்டேன். அதுக்கப்புறம் சோஃபியா கிட்ட போய் கேட்டேன், இந்த வார்த்தையை பேசணுமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த வார்த்தை நான் பேசணும்னு. கர்த்தர் எனக்காகவே இந்த வார்த்தையை வச்சிருந்திருக்காரு போல. எனக்கு இந்த பெயினை விட எனக்கு அந்த பெயின் பெருசாக தெரியல. நம் தேவன் கைவிடுகிற தேவனா? அப்பயே அவர் வந்துட்டு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டில் அந்த வசனத்தை மாட்டி நமக்கு பிடிச்ச வசனம் எப்பவுமே நம்ம கூட இருக்கணும், கைவிடவே கூடாது, எல்லா சுச்சுவேஷனும் நம்ம கூடவே இருக்கணும். ஒரு இதில் கை விட்டுட்டார் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, ஏசப்பா என்னை விட்டு எங்கே போனீங்க, நீங்கள் என் கூட இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் கேட்போம். ஆனால் தேவனுக்கே கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அது என்னாலையும் உங்களாலையும் மட்டும்தான். ஏன் காரணம் தெரியுமா? கொஞ்ச நேரம் பிரிந்திருந்த அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை தான், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏசாயா
29:2. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிப்படாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்முடைய அக்கிரமங்கள் தான் அவருக்கும் நமக்கும் இடையில ஒரு பிரிவினையை உண்டாக்குறதாம். அந்த பிரிவினை எப்படி வெளிப்பட்டுச்சு தெரியுமா? மத்தேயு 27:45. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்தகாரம், ஒரு டார்க்னஸ். அந்த இடத்துல ஏசப்பா சிலுவையில் அரைஞ்சப்ப இந்த வார்த்தையை சொல்லி முடிச்ச உடனே ஒரு அந்தகாரம் வெளிப்பட்டுச்சு. அந்த அந்தகாரம் எதுன்னா நம்ம செஞ்ச குற்றமும் பாவங்களும் தான் அந்த அந்தகாரமாக வெளிப்பட்டுச்சு. இதே கர்த்தர் தான் ஆதியாகமம் 1ஆவது அதிகாரத்தில் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்து படைச்சார்ல. ஆனால் அந்த அந்தகாரம் ஏற்படுறதுக்கு நம்மளும் ஒரு பங்கு உண்டு. அந்த அந்தகாரத்தை அந்த நேரத்தில் பிதாவால் தடுக்க முடியல. ஏன்னா நம்ம செஞ்ச அக்கிரமோ பாவமோ அந்த மாதிரி. இயேசு பூமியில் இருந்த வரைக்கும் பிதாவோட ஐக்கியமாக இருந்ததுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. யோவான் 17:21. அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலே நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். எப்பவுமே இயேசப்பா பிதாவோட ஒன்றா இருக்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஃபேமிலியில் இப்போ கல்யாணம் ஆகி புதுசாக வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டில் இப்போ மருமகன் வராங்க. இப்போ அவங்க வந்துட்டு தாயையும் மகனையும் பிரிக்க போகிறாங்க. ஒரு சண்டை வந்து பிரிச்சு கூட்டிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. யாரு தப்பா பேசும்? மருமகளை. ஏன்னா அம்மாவையும் மகனையும் பிரிச்சது பாவம் அவங்க மேல விழுந்துடும். ஆனா இந்த இடத்துல தகப்பனையும் மகனையும் பிரிச்ச பாவம் யார் மேல விழுந்திருக்கு? நம்ம மேலதான் விழுந்திருக்கு. நம்ம செஞ்ச பிரதான பாவமே தகப்பனையும் மகனையும் பிரிச்சு வச்சதுதான். அந்த நேரத்தில் சிலுவையில் அறையவங்க சொன்னவங்க கூட இந்த ரத்தப்பழி எங்கள் மேலேயும் இந்த சந்ததி மேலே வரட்டும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அந்தகாரம் குறித்து இயேசு சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்கிறேன். லூக்கா 22:53. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களோடு கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவே உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமும் இருக்கிறது என்றார். இங்க அந்தகாரத்தோட சர்வ அந்தகாரத்தோட இந்த வல்லமானது அந்த இடத்துல வெளிப்பட்டுச்சு. அதிகாரம் வந்து வெளிப்பட்டுச்சு. இதுல சங்கீதம் 22 பார்த்தீங்கன்னா தாவீது வந்துட்டு அவங்க அப்பாவனால ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில தள்ளப்பட்டாரு. அது நீங்க போய் படிச்சு பாருங்க. சங்கீதம் 22 அதிகாரத்துல அவர் என்னன்னா அவங்க அப்பாக்கே அவர் என் பிள்ளையே இல்லை எனக்கே பிறக்காத இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளி வச்சாங்க. அந்த நேரத்தில் தாவீது கூட என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லியிருக்காரு இந்த வார்த்தையை. ஆனாலும் அவர் வந்துட்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லி அவர் ஒரு வசனத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் ஏசப்பாக்கு சிலுவையில் இந்த நேரத்தில் பிதா கிட்ட இருந்து ஒரு ஒத்தாசை வரும் எதிர்பார்க்கிறாரு. ஆனால் வரல. அந்த பிரிவினையை தாங்க முடியாம சொன்ன வார்த்தை தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த இடத்துல வந்துட்டு இப்போ கரண்ட் இல்லாமல் இருட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம ஆளுக்கு ஒரு கேண்டில் ஏற்றினா கூட இந்த இடத்துல அவ்வளோ பிரகாசமாக வெளிச்சமாக இருக்கும்ல. ஆனால் இந்த இடத்துல இருளாக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளோட பாவம் மட்டும் ஒரு இந்த இடத்த இருளாக்குறது. இருளையும் வெளிச்சத்தையும் பிரித்து படைத்த சர்வ சிருஷ்டி கர்த்தருக்கே இந்த இருந்த தேவனே, ஆனால் அந்த அதிகாரத்தை தடுக்க முடியாமல் போச்சு. வசனம் சொல்லுகிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இருக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அந்த ஒரு நிமிஷம் அந்த அந்தகாரம் ஏற்பட்டதுனால பிதா ஏசப்பாவை கைவிட்டிருக்கலாம். ஆனால் நம்மளுடைய பாவத்துக்காக மறித்து அந்த அந்தகாரத்தையே ஜெயிச்சு அடுத்த நிமிஷமே பிதா வந்துட்டு அவரோட இரக்கங்களால் ஏசப்பாவை சேர்த்து கொண்டாங்க. ஆனாலும் நம்மளுக்கு அதில் பங்கு இருக்குது. அந்த அந்தகாரத்துக்கு அந்த பங்கு இருக்க தான் செய்யுது. ஒரு நிமிஷம் அவரோட கோபம் இருந்தாலும் அந்த ஒரு நொடி பொழுதுதான் நம்ம மேலே இறுக்கம் காட்டுறது. அவ்வளோ அன்பான தேவனாக இருக்கார் நம்ம ஏசப்பா. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் கண்ண மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வார்த்தையை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த அந்தகாரம் ஆண்டவரே நம்ம செஞ்ச பாவத்தினால, நம்ம செஞ்ச மீறுதல்கள்னால ஆண்டவரே தகப்பனையும் பிள்ளையும் பிரித்து வச்ச பாவம் எங்கள் மேலே விழுந்துச்சுப்பா. இந்த பாவத்தை கழுவுறதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு மீட்பு கொடுக்கறதுக்கு இந்த ரத்தத்தினால மட்டும்தான் முடியும். ஒவ்வொரு நாளும் எங்களை சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உமக்காக வாழ்ந்திட எங்களை உபயோகப்படுத்துங்க. கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆமென். நல்ல பலமாக